ஆளாளுக்கு கை இருக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையுமே ஈஸியா அப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா பெரியவங்களே சொல்லியிருக்காங்க இடம் பொருள் ஏவல் பார்த்து எல்லாத்தையுமே செய்யணும்னு. ஆனா இந்த ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே நடக்குது. அவங்களும் பெரிய ஆளு மாதிரி காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பொண்ணுக்குலாம் எப்பா சகிச்சிக்க முடியல சில பேர் நடந்துட்டு என்ன தேடுறாங்க இதான் இங்க இருக்க மாட்டா மேல கால் போட்டான்னு ஒருத்தர் மூஞ்சி நேரம் கால தூக்கி போட்ட ஆதிரியா இருக்கட்டும், அது என்ன வகையான நாகரிகம் எனக்கு தெரியல. என்ன நாகரிகம்னா திமிரு தான், வேற என்ன? நீங்க எல்லாம் என்ன தைரியத்துல பண்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு தான் அசட்டு தைரியம் ஒண்ணு இருந்ததுன்னா அப்புறம் நாங்க எங்களோட தைரியத்தை என்னன்னு காட்ட வேண்டியதா இருக்கு. அது நல்லதா இருக்காது. அதை செய்யுங்க பா, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காது. உள்ள ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்களும் ரெட் கார்டு கொடுப்பீங்கன்னு பாக்குறேன், ஆனா ஒன்னுத்தையுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. அதான் மக்களே பார்த்துட்டே இருந்தாங்க, ஆதிரியை தூக்கி வெளியே கடத்திட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ள பண்ற வேலைகள் அப்படி. சரி வாங்க, அப்படி இவங்க எல்லாம் பண்ண விஷயத்த நம்ம என்டர்டைன்மெண்டோட பார்த்தலாம். சரி, வீடியோவை ஃபர்ஸ்ட் ஃபன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். வினோத் ஒவ்வொரு ஆளுகிட்டயுமே அவருடைய ஃபன்னை காமிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரு அதிகமா காமிக்கிறது என்னமோ திவாகர் கிட்ட தான். அப்படி அவரு எப்ப போய் எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். பயங்கரமா நடிச்சு நம்ப வச்சு அவங்க நடிக்காங்க தெரிந்த நீயா ஏமாத்த அந்த சர்ஃபெக்சல் நம்ம இதுல காணாமே. அது வந்து அதிக கிண்ணத்துல போட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ போட மாட்டேன், நடிப்பார்கள் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு போச்சுடா. உங்ககிட்ட இருக்கிறதே 8ஆம் வகுப்பு சர்டிபிகேட். நீ டாக்டர், நீ உன்னை பிடிச்சி கொடுக்குறாரு. சார் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரொம்ப தீவிரமா செக் பண்ணி தான் அப்ரூவலே கொடுக்குறோம் சார். உட்கார், அவர் எதுவுமே கேட்கல. அடுத்ததா வினோத் கிட்ட வந்து திவாகர் அப்படிலாம் நடந்துக்கிறாரு, இப்படிலாம் நடந்துக்கிறாரு, சபரி ஏதாவது தூக்கி வச்சுட்டு பேசுறாரு, உன்னை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நான் தான் உனக்காண்டி பேசுறேன் அப்படி இப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னா வினோத் எப்படி நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு விஜய் பாரு வினோத் கிட்ட விடாம பேசிட்டே இருப்பாங்க. ஆனா வினோத்தோ இவையா என்கிட்ட இவ்வளவு பேசிட்டு இருக்கா, நம்ம இப்போ என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. வினோத் முடியாதுன்றாரு. அவருக்கு வினோத் முடியாது, ஆனா சபரி வேணும்ன்றாரு. அத நான் எவ்வளவுதான் போராடுறது, அது புரிஞ்சு தொலைவும் மாட்டேங்கிறாரு. அவட அந்த பேசாது வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது, அவனுக்கு போராடுறது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. இப்படியே பிடிக்கிறாரு உடும்பு பிடி மாதிரி. நான் என்ன பண்ண, என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கேன். நம்ம திவாகர் இருக்கிறதுல திவாகர் அவரால் ஒரு நாள் கக்கா போடாம கூட இருக்க முடியும், ஆனா ரீல்ஸ் வீடியோ பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படிதான் தலைவன் வராத ஆக்டிங்க வான்னு கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பாக்குற ஆடியன்ஸுக்கு தான் தெரியுது, ஓ இது நடிப்பா அப்படின்னு. என் கதையை கேட்டாய். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தலைவன் யார மாதிரி பண்றேன்னா இன்னுமா தெரியும் உங்களுக்கு, அவரே அவர் வாயில சொல்லுவாரு, கேளுங்க. வணக்கம் தமிழக மக்களே, காசி படத்துல விக்ரம் சார் நடிக்க போறேன். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. சாரி விக்ரம் சார், இவரெல்லாம் இப்படிலாம் பண்ணவரே எனக்கு தெரியாது. நீங்க கஷ்டப்பட்டு பண்ண இந்த ஒரு கேரக்டரை தலைவன் கண்ணை மேல தூக்கிட்டு இவ்வளவு ஈஸியா நடிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சோ இவர் நடிப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வினோத் எப்போதுமே திவாகரை கலாய்ச்சிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா திவாகர் என்ன பண்ணிருக்காருன்னா, எவ்வளவு நாள் தாண்டா நீயே கலாய்ச்சிட்டு இருப்ப, நானும் பொறுத்துக்கிறது, நானும் உன்னை கலாய்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி வினோத்தை அவரோட பாட்டாலே வச்சு திவாகர் வேற லெவல ஓட்டி இருப்பாரு. முன்னாடி தட்டை எடுக்காத தட்டை எடுத்துக்கிட்டா சொல்லாம இருந்தாலும் கொளுத்தி போட்டுக்கிட்டு தான். சூப்பரியா, இப்படிதான் இருக்கணும். அதை விட்டு ஒவ்வொரு கலாய்க்கும் ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க. இப்படி இருந்தா தானே நீ ஒரு ஜாலியால ஆனா காட்டிக்க முடியும். அதை விட்டுட்டு தப்பான வார்த்தையெல்லாம் பேசிட்டு தெரியுற. அடுத்து வழக்கம் போல வினோத் அவரோட ஸ்டைல பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாரு. நல்லா அழகா மெலோடி சாங் ஒண்ணு பாடிட்டே இருக்கும் போது தலைவன் அவர் விட்டல இருந்து பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டை பாடுவாரு பாருங்க. தலைவனோட வாய்ஸ்ல நம்ம எல்லாருமே உருகி இருப்போம். ஏனோ தெய்வம் சதி செய்தது, கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டே நுனை நானே, ஆண்டவனே அதைத்தான் கேட்கிறேன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அடுத்ததா திவாகருக்கும் வினோத்துக்கும் எப்போதும் போல ஒரு ஃபன் சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு. திவாகர் வினோத்தை கண்ணா பின்னாலே திட்டினாலும் கூட அதை கண்டுக்காம திவாகரை வினோத்து கலாய்ச்சிக்கிட்டே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேவும் வினோத்தும் ஒரு சோக பாட்டு பாடிட்டு இருக்கும் போது தலைவன் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி இருந்திருப்பாரு. அதை கனியாக்கார சொல்லிட்டு ஜாலியா ஃபன் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க உள்ள எல்லாருமே அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து
வந்து இப்படி கேக்குறதே தப்பு. வடச்சட்டியில சோத்து வச்சு நக்கினாலே எனக்கு காணா வந்துரும் தெரியுமா? எச்சி சோறுக்கே காணா. எச்சி சோறுக்கு காணா போடுவாங்க தெரியுமா? எச்சி சோறுக்கு எச்சி சோறுக்கே காணா. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபப்படணுமா? ஏய் ராஜ், ஏய் இவன் என்ன நம்மள கலாய்க்கறான்டா. இருடா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறேன். நான் எப்ஜோ பாட்டு வரேன், பாட்டு பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு அவனா டான்ஸ் ஆடி பார்த்துக்கிறாங்க. அதுவும் இப்படி ஆடி கண்ணை குத்தி அவனை சும்மா கொண்ட வெளியே அனுப்பி எப்ஜேவை என்னையும் படுக்க வச்ச. அப்போ வருது கேக்குறேன். திவாகரால ஒரு ஆளுகிட்ட கூட திட்டு வாங்காம இருக்க முடியாது போல. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு பாட்டு வாங்கிட்டு தான் இருக்காரு. ஐயோ சார், நீங்க அவங்க முந்தானிய புடிச்சிட்டு அவங்க பின்னாடியே போய் அவங்க சொல்றாங்க. நீங்க பண்ணுங்க. ஏன் கத்துற? சரி சரி சரி. தயவு செஞ்சு போயிருங்க. அதுக்கு என்னப்பா? தூமியா குடிக்க. வேணாம். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? திவாகருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லப்பா. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே வீக்கான ஆளா இருப்பான் போல. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு பாக்குற ஆடியன்ஸுக்கு வெறுப்பதான் உண்டாக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் தங்கச்சி தங்கன்னு சொல்லிட்டு இருந்தா பார்வதி கிட்ட இவரு போய் பண்ற வேலையை பாருங்களேன். என்னை அசிங்கமா பேசுறாரு. யோ நீ பண்ணதுக்கு எனக்கு சம கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டினாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. எனக்கு மட்டும் இவர் இப்படிலாம் பண்றதை பார்த்த கமருதீன் என்ன பண்ணாருன்னா, பார்வதி இவன் பிக்கப் பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன் இவர் இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் வேற தங்கச்சின்னு சொல்லி தான் பண்றாரு. பயமா இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். போயாங்கிட்டு தலைவன் விஜய் பாரோ விட மாட்டான் போல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு தான் தெரியுறாரு. ஏன்னா பேசாம பார்வை கல்யாணம் பண்ணிடுவோமா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தங்கச்சின்னு கூப்பிட்டு அப்படி பண்ண நல்லா இருக்காதுன்னு. நல்ல வேலைக்கு ஆனா அவங்கள தப்பா நினைப்பாங்கண்ணா. இவரை எவ்வளவு சொன்னாலும் அடுத்து திவாகர் பண்ற வேலையை வச்சு நம்ம பசங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. அது வேற லெவல் இருந்துச்சு. 90s கிட்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. கை இருக்கா அப்படி கொடுத்தா கேஷுவலா இருக்காரு. அப்ப கொடுக்க தோணும். நான் உங்களுக்கு சொல்லி வாயமுள்ள தலைவன் கையை தூக்குறது பாருங்க. யோ ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இது பண்ணா creepy-ஆ இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா எந்த ஒரு பொண்ணுக்கு தாங்க பிடிக்கும்? கொஞ்சமாவது கேஷுவலா இரியா. ஏதோ பல நாள் பசியில இருக்க ஒருத்தவனுக்கு ஒரு பழம் கிடைச்ச மாதிரி இப்படி பண்ணாத. அடுத்ததான் இந்த ஒரு அரோரா பொண்ணு கேமரா பார்த்துட்டு ஒரு டயலாக் ஒன்னு சொல்லியிருக்கோம். எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் விளைத்தாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலா மானம் கட்டவனே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் திவாகரை பார்த்து சொல்லியிருக்கோம். வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா மச்சானா மானம் கெட்டவனே. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. மானகட்டவனேன்றது ஏன் கை ஏன் பக்கம் வருது? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்னங்க அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இவங்க டபுள் மீனிங் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் அப்படி பேசினா ஒரு பொண்ணா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கோவப்பட்டு என்ன சி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு ஓட தானே பாப்பீங்க. ஆனா இதுங்க ரெண்டோ பண்ற வேலையை பாருங்களேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திரும்ப திரும்ப அதை கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப லீனா இருக்கும். இப்பதான் நல்லா இருக்கும். சிரிப்பா பாரு. அவன் உனக்கு கேவலமா பேசிட்டு இருக்கான். நீ என்னடா கெக்க போக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க. கவியா இருக்கும். இன்னொருத்தங்க ஸ்கின்னியா இருக்கணும். ஸ்கின்னியா இருக்கும். ஒண்ணுன்னா இல்ல அவ அவ்வளவுதான். டஃப் காம்படிஷனா இருக்கு. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். என்னடி சொல்ற? டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். நீ என்ன சொல்ற? டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். டேய் என்னடா அவன் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு இப்படி ஓப்பனா பேசுறான். இதுக்கு ரெண்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அட்லீஸ்ட் யாரு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்டா விளங்கிடும்டா. இந்த ஒரு ஷோ நல்லா விளங்கிடும். ஆனா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அது யோசிச்சு சொல்றேன். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இல்லக்கமா இல்ல? கமருதீன் விஜய் பார்க்கிட்டே அரோரா கிட்டே இப்படி பேசுறதை பார்த்துட்டு தலைவனுக்கார வயிறை எரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷம் அவர் பாரு அண்ணா கெதி ஆச்சுமோ. 45 வயசு ஆகுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? நானே நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா? இதுக்கு மேல ஒருத்தவ கேவலமா பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா விஜய் பாரு கமருதீன் இவங்க 3 பேரும் என்ன மாதிரி டபுள் மீனிங்லயே பேசிக்கிறாங்க. எப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. அதுக்குன்னு கொஞ்சம் கூடவே கூச்சமா இருக்காது. சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு, நம்ம இப்படி எல்லாம் பேசுறமே அப்படின்னு சொல்லி தூங்காம இருக்கிறதுக்கு வந்து கிளாப் தட்டிட்டே இருங்க. வெளியிருக்கு வந்த இல்ல புரியல.
டேய் டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா, ரொம்ப ஓவரா போறீங்க. வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றீங்க. ஆமா எதை பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன அடிக்கடி இந்த பஸ்ல போடுங்க, என்ன அடிக்கடி இந்த பஸ்ல போடுங்க. ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது ஏன் அப்படி? இதோ வந்துட்டாலும் நம்ம திவாகர் உண்மையாவே இருக்க ஆடவும் தெரியல, சரி போய் உட்காரான்னு கேட்கவும் மாட்டேங்கிறாரு. ஹவுஸ்மேட்ஸ் கூட சேர்ந்துட்டு இவர் எப்படி ஆறா இருப்பாருங்களேன். 3 4 5 6 ஐயோ அவங்களாம் ஒரு பாட்டுக்கு ஆடுனா நீ என்னையா உன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க? 7 8 ஓகேவா? இது 2 3 4 5 6 7 எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அடுத்து தலைவனுக்கு ஏதோ ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்குதாமா, அதை பாடி காமிச்சு வேற வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்கு நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. என்னோட பிஜிஎம்மா இதுல அடிச்சு பாரு. சரி, சும்மா தான் சொல்றேன்னு பார்த்தா யூடியூப்ல போனா இவனுக்கு இவனே அடிச்சு வச்சிருக்காரு. என்ன கொடுமை சரவணது. அடுத்து கலை மனசுல ஏதோ அழகா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வினோத் ஒரு வார்த்தை ஒன்று பேசியிருக்காரு. வினோத் எவ்வளவு ஃபவுண்டேஷன் போட்டாலும் அவரோட மூஞ்சி அவ்வளவு கேவலமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஃபவுண்டேஷன் என்னதான் போட்டாலும் வினோத் அண்ணாவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் சூப்பர் அந்த நீங்க அம்மா நான் தெரியாம தான் கேட்கறேன், உன் மூஞ்சி நீ ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்திருக்கியா? ஒருத்தவங்களை இப்படி சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு சரியா? ஆனா வினோத் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவரு அதுக்கப்புறமா கலையை எப்படி எல்லாம் ஓட்டுறாரு பாத்துக்கங்களேன். அக்கா டீ எல்லாம் கொடுக்க கூடாதுக்கா. அண்ணே உடனே தானே. அடுத்தது அந்த திவாகரும் கலையும் வீட்டுல விடாம ஒன்னொன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல வேற திவாகரும் நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா, இவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கலை கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. நம்ம கூட சேர்ந்து நடக்கிறது ஓராயிரம் உனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி 1000 பொண்ணுங்க என் கூட சேர்ந்து பண்றதுக்கு ஆசைப்படுங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நான் அதை பெருசுபடுத்திக்கல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு கலையும் திவாகரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, வினோத்தை இந்த வீட்டுல கதற வச்சு நம்ம செஞ்சு அப்புறமா அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பக்கம் கலை சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திவாகர் அவனை எப்படியாவது இந்த வாரத்துல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே வினோத்தை வச்சு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வினோத்தை கதற விட்டுருவோம், கதற விட்டு அனுப்பி விடுவோம். அது ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. இவனே மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணாங்கன்னா அவங்க தான் முட்டாள். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த வாரம் நீங்க ரெண்டு பேர்த்துல எவனாவது வெளியே வர போறீங்க. இவரும் விஜய் பார்க்கிட்ட எப்படியாவது கட் பண்ணலாம் சொல்லிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதுவும் என்ன மாதிரியான கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன் தலைவன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. திவாகர் அவரோட ஸ்டைல்ல வாட்டர் மேலனை வச்சு வீட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்ககிட்டயும் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நான் இந்த பக்கம் கடிக்கிறேன் நீங்க அந்த பக்கம் கடிக்கிறீங்கன்னு சொல்லி அரோரா, வியானா, சுபிக்ஷா இவங்க 3 பேத்தையுமே நடிக்க வச்சிருந்திருப்பாரு. இவர் நடிக்க சொன்னது இவங்க 3 பேருமே நடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா இவருடைய செல்லமான தங்கச்சி போயாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்கும்.